நல்லா கையில் எடுத்து நல்லா புளிஞ்சுக்கிட்டு இதுக்குள்ள போட்டுறணும். இப்போ என்ன செய்ய போறேன்னா 2 ஸ்பூன் அரிசி மாவு போட போறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் மிளகாய் வரும் 2 ஸ்பூனு. நெக்ஸ்ட் என்ன போட போறோம்னா கரம் மசாலா போட போகிறோம். அது கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இவ்வளோ போட்டோம். அடுத்து வந்து உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை கொஞ்சம் போட்டு நல்லா கையில் பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஆயிரும். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சா வேலை முடிஞ்சிச்சு. வாங்க போகலாம். சில்லி ரெடி. சில்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்களா எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குன்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரிவன். சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. அஸ்ஸலாமு அலைக்கும்.